ஹாய் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் லெசன் போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அந்த போயத்தை பார்க்க போகிறோம். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். என்னுடைய கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரேக் தேவை. பிரேக்குனா என்ன? ஒரு இடைவேளை தேவை. அதுதான் இதோடைய மீனிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போயத்தை நம்ம ஒன் டைம் ரீட் பண்ணிவிடுவோம். தென் லைன் பை லைனாக இதோடைய மீனிங்கை பார்ப்போம். இதோடைய ரைட்டர் யார் பார்த்திங்கன்னா சாந்தினி கோவிந்தன். சாந்தினி கோவிந்தன் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர். நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கான கதைகள், போயட்ரி, அதாவது போயம், அப்புறம் சின்ன சின்ன படங்கள் கொண்ட புத்தகம், இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 50 புத்தகங்கள் குழந்தைங்களுக்காகவே இவங்க ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதனால் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு போயம் தான் இந்த போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. But of late, my computer has been behaving badly too. It's so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, and instead makes it vanish in the most dreadful way. My computer doesn't check that my spellings are right and hides my files so that they vanish from sight. And one day, my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. Then my computer caught a virus and fell very sick. So I had to call in a doctor double quick. As the doctor examined my computer, I just had to say, "Doctor, do you think my tired computer wants a holiday?" நல்லா இருக்குல்ல இந்த போயம்? இதுக்கு என்ன மீனிங்ப்பா? மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். கம்ப்யூட்டருங்கிறது ஒரு மெஷின், பட் இது ஒரு ஒரு மனிதன் மாதிரியே இதில் அவங்க வர்ணிச்சிருக்காங்க. என்னுடைய கம்ப்யூட்டர் எப்படின்னா ரொம்ப பிரெய்னி, இன்டெலிஜென்ட், ரொம்ப அறிவானது, ஸ்மார்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இட் சீம்ஸ் டு நோ மவுண்டெயின்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மவுண்டெயின் எவ்வளோ பெருசு, அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ளார அது வச்சுருக்கு. இஃப் ஐ டைப் இன் அ கொஷின், எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் நான் அந்த கொஷினை டைப் பண்ணிவிட்டு அந்த மவுஸை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் மவுஸ் இருக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த மவுஸை கிளிக் பண்ணோம்னா மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த ஆன்சர் ரியலி குவிக். என்னுடைய கம்ப்யூட்டர் அதுக்கான ஆன்சரை ரொம்ப குவிக்காக கொடுத்துரும். மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் gives me the answer really quick. But of late, my computer has been behaving badly too. இப்படிலாம் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய என் கம்ப்யூட்டர் இப்போ என்னன்னே தெரியல, ரொம்ப தப்பாக ரொம்ப கெட்டவனாக மாறி போச்சு. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட். எல்லாத்தையும் மறந்துடுது. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. என்ன செய்கிறதுனே தெரியல. இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க். கம்ப்யூட்டர்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது உடனே அது சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். நம்ம எப்போ வேணாலும் திரும்ப அதை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான சேவ் ஆக்டிவிட்டி இப்போலாம் செய்கிறதே இல்லை. ஃபர்கெட் பண்ணிடுது, மறந்துடுது. அண்ட் ஸ்டோர் இட் அவே. அண்ட் இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுது? மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் டெட்ஃபுல் வே. எது டைப் பண்ணாலும் சேவ் பண்ணி
வைக்காமல் எல்லாமே திரும்பி டெலீட் ஆகிடுது, அலைஞ்சு போயிடுது. மை கம்ப்யூட்டர் டஸ்இன் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். ஆக்சுவலி கம்ப்யூட்டர்னால் அதில் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்பெல்லிங்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். எந்த இதாக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை அது சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் அதோடைய கம்ப்யூட்டருடைய ஒர்க்கு. இப்போது அதை ஒன்றையும் அது ஒழுங்காகவே செய்யலை. ஸ்பெல்லிங்ஸ் நான் தப்பாக கூட அதை ரைட்டாக செக் பண்ணி அது கரெக்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஹைட்ஸ் மை ஃபைல்ஸ் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். அப்புறம் நான் என்னெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைலில் போட்டு வச்சனோ அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அதே எப்படி டெலீட் ஆகிடுது உடனே. அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி காபிள்ட் எ வார்ம். அண்ட் ஆக்சுவலாக அது என்னன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது ஏதோ ஒரு பூச்சி புழுவை முழுங்கிட்டு போல இருக்குது, அதனால் அதுக்கு டிசீஸ் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அதை ஒரு மனுஷன் மாதிரியே அவங்க வர்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குமா? கம்ப்யூட்டர் வார்மெல்லாம் புழுவெல்லாம் காபிள் பண்ணுமா? பண்ணாது. காபிள்னா என்ன? சாப்பிட்றது. அப்படிலாம் அது செய்யாது. அண்ட் பிஹேவ்டு ஸோ எராட்டிக்கலினா எதிர்பார்க்காத வகையெல்லாம் அது ஒரு தப்பு பண்ணுறது. இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த மாதிரி இது எந்த எதையுமே சரியாக பண்ணாமல் தப்பாக பண்ணோன்னே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, என்ன ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிடுச்சு. தென் மை கம்ப்யூட்டர் காட் எ வைரஸ். அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு ஒரு வைரஸ் காட் பண்ணியிருக்கு. இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நிறைய ஃபைல் சேவ் பண்ணுறோம், புது ஆப் டவுன்லோட் பண்ணுறோம். அப்போது அதுக்கு வைரஸ்ன்ற ஒரு கிருமி அதை அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஒர்க் எல்லாம் தப்பாக பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். அதனால தான் அது ரொம்ப சிக் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு கால் இன் ஏ டாக்டர். இங்கே டாக்டர்னு கூப்பிட்றது யார்? கம்ப்யூட்டரை சரி பண்ணக்கூடிய டெக்னீஷியன். டபுள் குயிக். கால் இன் ஏ டாக்டர் டபுள் குயிக். ஆஸ் த டாக்டர் எக்ஸாமின்ட் மை கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே, டாக்டர் டு யூ திங்க் மை டயர்டு கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே? நான் கேட்குறேன், அதாவது ஹாலிடே வேணுமா, ரெஸ்ட்டு வேணுமா? ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ச்சியாக அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல இந்த போயம். நம்ம கம்ப்யூட்டர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி திடீர்னு அப்படியே எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. காரணம் என்ன? அதுக்கு நம்ம ஹெவியாக ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்னொரு சைடு வைரஸ் என்ன பண்ணிடும், அதை அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது. அதை தான் இவர் ரொம்ப ஃபன்னியாக இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல? அகெயின் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணுமா? மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. But of late, my computer has been behaving badly too. It's so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, and instead makes it vanish in the most dreadful way. My computer doesn't check that my spellings are right and hides my files so that they vanish from sight. And one day my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. Then my computer caught a virus and fell very sick. So I had to call in a doctor double quick. As the doctor examined my computer, I just had to say, Doctor, do you think my tired computer wants a holiday? Okay. Bye, children.